இப்ப நிறைய பேருக்கு வந்து வசியம் அப்படின்றது வந்து ஒரு கெட்ட விஷயமா தான் பாக்குறாங்க. எப்படின்னா இவங்களுக்கு இவங்க வசியம் வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி கெட்டதா தான் பாக்குறாங்க. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? லக்ஷ்மி வசியம் சொன்னதுக்கு இல்லையா, இந்த லக்ஷ்மி சம்பந்தப்பட்ட வசியம் வந்து இந்த யந்திரங்கள் இந்த மாதிரி எத்தனையோ 111 யந்திரங்கள் ரெடி பண்ணி 111 யந்திரங்கள் தாயத்துகள் ரெடி பண்ணிட்டு உள்ளார வச்சு பூஜை செஞ்சு அந்த பூஜை செஞ்சு இந்த பொருளும் அந்த லக்ஷ்மி கட்டாட்சம் அவங்களுக்கு வந்து லக்ஷ்மி உண்டாகும். லக்ஷ்மி அவங்க வீட்டில் எப்பவுமே இருக்கும். எனக்கெல்லாம் வந்து இந்த பெருசா வெத்தலையில மை போட்டு பாக்குறது அதுலலாம் நம்பிக்கையே இல்லை. ஏன்னா வந்து நம்ம இப்ப இருக்கிற காலத்துக்கு எப்படி வெத்தலையில நம்மளோட வாழ்க்கை தெரியும் அப்படின்னு இருக்கும். அப்படின்றப்ப நீ என்ன மாதிரி ஆளுகளுக்கு இதை வந்து நம்ப முடியல. இப்ப என் லைஃப்ல நடந்த ஏதாவது உங்களால சொல்ல முடியுமா? மை வச்சு என்ன பிரச்சனை என்னன்றது நாங்கள் கண்டுபிடிச்சு சொல்ல முடியும். இந்த மயில வந்து எத்தனை விதமான மைகள் இருக்கோம்னா, இந்த முருகில செஞ்ச மை இருக்கு, அதே மாதிரி காவுல செஞ்ச மை இருக்கு. ஆமா, அதே மாதிரி சில சக்தி பூஜை செஞ்ச மை இருக்கு. ஓஎஸ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அபிநயா. இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காளிதாஸ் குருஜி அவர்களை தான். வணக்கம் குருஜி. வணக்கம்மா. வணக்கம் குருஜி. இப்ப நம்ம பேச போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வசியம் தான். இப்ப நிறைய பேருக்கு வந்து வசியம் அப்படின்றது வந்து ஒரு கெட்ட விஷயமா தான் பாக்குறாங்க. எப்படின்னா இவங்களுக்கு இவங்க வசியம் வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி கெட்டதா தான் பாக்குறாங்க. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எஸ் அம்மா, இப்போ வசியம்ன்றது நிஜமாவே நீங்க கேட்குற மாதிரி வசியம்னா அவங்க வந்து ரொம்ப பேடா கெடுதல் நினைக்கிறாங்க. ஆனா வசியம்ன்றது கெடுதல் கிடையாதம்மா, நல்ல விஷயம். எதுக்கு காரணமானா வசியம்ன்றது எத்தனை விதமா இருக்கு. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களே குழந்தை பாக்கியம் வசியம், அதே மாதிரி புருஷனு பண்டாட்டு வசியம், ஆணு வசியம், பெண்ணு வசியம், அவங்க சம்சாரம் வந்து வீட்டுக்கார பேச்சு கேட்காம இருக்கிறதால அதுக்கு ஒரு வசியம், பொண்டாட்டி பேச்சு கேட்காம புருஷன் வந்து பேச்சு கேட்காம இருக்கிறதுக்காக அதுக்கு ஒரு வசியம், பிசினஸ் நல்லபடியா ஓடிக்கிட்டு இருக்க பிசினஸ் கூட அது கொஞ்சம் ஸ்லோ ஆகிறதுனால அதுக்கு ஒரு பிசினஸ் வசியம். அம்மா, வீடு வசியம். வண்டி வாங்கலாம் இருக்கும், ஆனா வண்டி அவங்களால வாங்கவே முடியாது, அது ஒரு வசியம். அம்மா, அதே மாதிரி விவசாயம் சம்பந்தப்பட்ட வசியம். அதே மாதிரி இன்னொன்னு குழந்தை பாக்கியம், குழந்தை கல்யாணம் ஆகி அவங்களுக்கு குழந்தை இல்லாம இருக்கும், குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயம். படிப்பு, அந்த படிப்பு சில பேர் தலைக்கு ஏறாது, படிச்சாலும் தலைக்கு ஏறாது, ஞாபக சக்தி இருக்காது, படிப்பு விஷயம். அந்த மாதிரி நிறைய பிசினஸ் தொழில் எல்லா விஷயத்திலும் எல்லா இதுக்கும் ஒரு விஷயம் இருக்கு. அந்த விஷயம் வந்து நாங்க பூஜை செஞ்சு தரோம். ஓகே. சோ இப்போ வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வசியம் இருக்குல்ல, இந்த வசியங்களுக்கு நீங்க என்ன மாதிரியான பொருட்கள் தரீங்க? ஏன்னா நிறைய பேர் வந்து வசிய மை யூஸ் பண்ணுவாங்க, ஒருத்தர் ஒரு மாதிரி யூஸ் பண்ணுவாங்கல்ல, நீங்க வந்து என்ன யூஸ் பண்றீங்க? எஸ் அம்மா, வசியம்ன்றது வசியம் சம்மந்தப்பட்ட வசியம் பூஜை இருக்கம்மா. அந்த வசியம் பூஜை வந்து நான் நல்லா கொஞ்சம் பூஜையில் பார்த்துட்டு பூஜைகளை செஞ்சு தகவலெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு யந்திரங்கள் ரெடி பண்ணிவிட்டு அந்த வசியம் சம்மந்தப்பட்ட யந்திர தந்திரங்கள் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அவங்களாம் தரேன். அது கொடுத்தா அவங்களுக்கு வந்து அந்த வசியம்ன்றது ரொம்ப சக்சஸ் ஆகும் அம்மா. எல்லா விஷயத்திலும் சரி, கல்யாணம், பசங்க, ரெண்டாவது வீடு, பிசினஸ், வண்டி, தொழில், எல்லாமே சக்சஸ். விஷயம் சம்பந்தப்பட்ட பூஜை எல்லாமே அந்த யந்திரங்கள் வந்து ரொம்ப நல்லா எஃபெக்ட் ஆகும், நல்லா குணமாகும், அவங்களுக்கு நல்லா உதவியா இருக்கும். அது சம்பந்தப்பட்ட யந்திரங்களை ரெடி பண்ணி தரேம்மா. இந்த மாதிரி லக்ஷ்மி விஷயம் சொன்னதுக்கு இல்லையா, இந்த லக்ஷ்மி சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து இந்த யந்திரங்கள் இந்த மாதிரி எத்தனையோ 111 யந்திரங்கள் ரெடி பண்ணி 111 யந்திரங்கள் தாயத்துகள் ரெடி பண்ணிட்டு உள்ளார வச்சு பூஜை செஞ்சு அந்த பூஜை செஞ்சு இந்த பொருளும் அந்த லக்ஷ்மி கட்டாட்சம் அவங்களுக்கு வந்து லக்ஷ்மி உண்டாகும். லக்ஷ்மி அவங்க வீட்டில் எப்பவுமே இருக்கும். இது யந்திரம். இது வந்து அம்மா வசியம் சம்பந்தப்பட்ட யந்திரம். வசியம் சம்பந்தப்பட்ட யந்திரம். இந்த யந்திரம் வந்து அவங்க கிட்ட வச்சுக்கிட்டா எல்லா விதமானது, வண்டி, தொழில், பசங்க சம்பந்தப்பட்டது, குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்டது எல்லாமே நான் சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் வந்து இந்த யந்திரங்களை வச்சுக்கிட்டா அவங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும். இதுக்கெல்லாம் நான் பூஜையில வச்சு பூஜை பண்ணிட்டு இதுக்கு எல்லாம் கொஞ்சம் பவரை ஏற்றி மந்திரத்துல வந்து இது நான் 101 மந்திரங்களை படிச்சு இது ரெடி பண்ணி நான் தரேன். இது நல்லது நடக்கும் அவங்களுக்கு. சோ நீங்க வந்து ஆமா,
வேற இது மட்டும் இல்லாம இன்னும் சில நான் சொன்ன மாதிரி நெகட்டிவ் ஆனா சில கெடுதல் சம்பந்தப்பட்டது ம் ஏதாவது இருந்தால் ம் பெரியவங்க இருந்தாலும் சின்னவங்க இருந்தாலும் சரி ம் இது பூஜை செஞ்சு கொடுத்த தாய் பூஜையில் செஞ்சு வச்சு தாய்த்தா ம் இது கொடுத்தா அவங்களுக்கு அதுல இருந்து தப்பிக்கலாம் அவங்களுக்கு நல்லது நடக்கும் ஓகே. அதுதான். ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து வசியம்காக பண்றீங்க. ம் ஸோ இந்த மாதிரி தகடுகள் இந்த மாதிரியானதெல்லாம் இருக்குல்ல, ம் இப்போ உங்களை நேர்ல வந்து எங்க சந்திக்கிறது, உங்ககிட்ட வந்து எப்படி ஆலோசனை எடுத்துக்கிறது? ஏன்னா நீங்க மேக்ஸிமம் வந்து ஆந்திரால இருக்கறதா தான் சொல்றீங்க. ஆ. அப்படின்றப்ப இப்போ எங்க வந்து உங்களை சந்திக்கிறது தமிழ் மக்கள்லாம்? ஆமா இப்போ நான் சென்னையில் இருக்கேன் இப்போதைக்கு சென்னையில் இருக்கேன் நானும் ம் ம் வெஸ்ட் மாம்பலம் ம் ஆரியகவுட ரோட்ல நான் இருக்கிறேன் ம் போஸ்ட் ஆஃபீஸ் அருகில் ம் போஸ்ட் ஆஃபீஸ் கிட்ட நான் அருகில் இருக்கிறேன் நானும் ம் ம் சீதாராம ஸ்கூல் பக்கத்துலயே ம் இப்போ நான் அந்த ஆரியகவுட ரோட்ல இருக்கிறேன். ஓகே. குருஜி இப்போ பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து நீங்க அந்த வசியம் பத்தி பேசிட்டு இருந்தீங்க. எந்தெந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து உங்ககிட்ட வசியமை இருக்கு, ம். நீங்க என்னென்ன மாதிரியான விஷயத்துக்கு வசியம் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆமா இங்க நான் பார்த்ததுலயே எனக்கு டேபிள்ல வந்து ஒரு விஷயம் வந்து ம். உறுத்திக்கிட்டே இருக்க விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க வெத்தலையில இருக்க மை தான். ஓகே என்னன்னா எனக்கு எப்படி இருக்குன்னா இதெல்லாம் படத்துல பாக்குறோயா இப்ப என்ன நேர்ல காட்டுறீங்க அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. ஆ. இன்னமும் இந்த மையெல்லாம் போட்டு பாக்குறாங்களான்னு ஒரு டவுட் வருது. உண்மையாவே இந்த மையில தெரியுமா எல்லாம்? கண்டிப்பாம்மா நீங்க கேட்ட கேள்விக்கு வந்து நான் சொல்றேன் நானும் ம் மையன்றது நம்ம ஒரு அஞ்சனத்துல பாக்குறது ம் அஞ்சனம் சொல்லுவாங்க இல்லையா ஓகே. அஞ்சனத்துல வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றது பார்ப்போம். ம் அதே மாதிரி இந்த வெத்தலை வந்து ம் வெத்தலை மை வச்சு ம் இந்த மை வச்சு என்ன பிரச்சனை என்னன்றது நாங்கள் கண்டுபிடிச்சு சொல்ல முடியும். ஓகே இந்த மையில வந்து எத்தனை விதமான மைகள் இருக்கம்மா. ஓகே. இது முருகில் செஞ்ச மை இருக்கு, ம் அதே மாதிரி காவுல செஞ்ச மை இருக்கு. ம் ஆமா அதே மாதிரி சில சக்தியில் செஞ்ச சக்தி பூஜையில் செஞ்ச மை இருக்கு. ம் 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 ஆமா இந்த மாதிரி நிறைய சம்மந்தப்பட்ட மை ம் இந்த பூமியில மண் இருக்குது இல்லையா, ஆமா மண்ணில் இருந்து சில பூஜைகளை செஞ்சு அதில் எடுத்து மையை வந்து ரெடி பண்ணிட்டு அதுலேயும் வந்து மைகள் ரெடி பண்ணி இது ஒன்று இருக்கு. ஓகே. இந்த மாதிரி இதில் வந்து இதில் எலுமிச்சை பழம் வச்சு ஆ இப்படி எலுமிச்சை வச்சு நாங்கள் செக் பண்ணிட்டு ம் நாங்கள் மைய வச்சு சொல்லுவோம்மா. ஓகே. குருஜி இப்போ பார்த்தோம் அப்படின்னா எனக்கெல்லாம் வந்து இந்த பெருசா வெத்தலையில மை போட்டு பார்க்கறது அதுலலாம் நம்பிக்கையே இல்லை. ஏன்னா வந்து நம்ம இப்போ இருக்கிற காலத்துக்கு எப்படி வெத்தலையில நம்மளோட வாழ்க்கை தெரியும் அப்படின்னு இருக்கும். ஆமாம் அப்படின்றப்ப நீ என்ன மாதிரி ஆளுகளுக்கு இதை வந்து நம்ப முடியல. ம் இப்போ என் லைஃப்ல நடந்த ஏதாவது உங்களால சொல்ல முடியுமா? கண்டிப்பாம்மா ஆல்ரெடி வந்து மை பார்த்துருக்கேம்மா நானும் உங்கள் பேரில் மை பார்த்து நான் சொல்கிறேன். இப்போது ஆல்ரெடி 1.5 வருஷம் முன்னாடி உங்கள் காதல் வந்து பிரிஞ்சிருக்கு. அதில் உங்கள் மனஸ்தாபங்கள் எத்தனையோ பட்டிருக்கீங்க. ஓகே. பிஸ்னஸ் அந்த பிஸ்னஸ் கூட உங்களுக்கு மனஸ்தாபத்தினால வேதனைனாலேயோ இல்லை எப்படியோ உங்களுக்கு மன கவலைனால வந்து பிஸ்னஸ் பண்ணிருந்து அது பிஸ்னஸ் கூட விட்டுட்டீங்க. ஓகே. ஆனால் மறுபடியும் வர வேண்டிய காலத்தில் வந்து அடுத்த வருஷத்துல உங்கள் டைம் ரொம்ப நல்லா இருக்கு, முன்னேற்றத்துக்கு நல்லா இருக்கம்மா. முடிஞ்ச வரைக்கும் 10 பேர் நல்லது பண்ணுறவங்க மனசு உங்களுக்கு இருக்கு, ஓகே. நல்லா இருப்பீங்க, ஏன் பரவாயில்ல. ஓகே. ஆமாம் சரி இதுக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்க மாப்பிள்ளை இப்படி இருப்பாங்க பிடிச்சவங்க வருவாங்க. அப்ப அதுல பெரிய விஷயமா எனக்கு தெரியல. ம் ஆனா நீங்க வந்து இந்த மாதிரி எனக்கு காதல் தோல்வியா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்களா, அதுதான் கொஞ்சம் ஆ ஓகே இவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆமா. இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா நான் மேக்ஸிமம் நிறைய இடத்துல சொன்னது கிடையாது. ம் நான் இப்படி ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருந்தேன், அது அது எப்படி உங்களால சொல்ல முடிஞ்சிச்சு கண்டிப்பா அப்படின்னு? கண்டிப்பாம்மா அதுக்காக தான் நாங்கள் இருக்கிறோம். ஓகே. அதனால தான் இதெல்லாம் பூஜையில பார்த்து சொல்றது அதுக்காக நாங்கள் இருக்கிறோம்மா. ஆ. இருக்கிற மாதிரியே சொல்லுவோம். ம். இங்கே பூஜை என்ன தெரியுதோ என்ன காட்டுதோ பூஜையிலோ அதுதான் நாங்கள் சொல்லுவோம்மா. உங்களுக்கு நடந்தது இதுதான், ஆ. ஏன் பரவாயில்ல நல்லா இருப்பீங்க. ஓகே. ஆமா அந்த கடவுள் ஆசீர்வாதம் எப்பவுமே உங்க மேல இருக்கு. ஓகே. அதாம்மா. இப்ப எனக்கு நிறைய சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து ம். எப்படி சொல்றதுன்னா இந்த வசியம் பண்றது, வசியமே வச்சிருக்காங்க ம் இவங்க கிட்ட, இவங்க வந்து நல்ல க்ளோஸா இருக்காங்க அப்படின்னா வந்து கண்டிப்பா ஒரு வசியமை தான் வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல. ம் உங்ககிட்ட வசிய மைகள் இருக்கா? ஏன்னா நீங்க வசியம் பத்தி நிறைய பேசுனீங்க. ஆமா இப்ப வந்து இந்த வசிய மை இருக்கா உங்ககிட்ட? ஆமா விஷயம் இருக்குதம்மா. ஓகே. ஒரு ஒரு விஷயம் என்னன்னா விஷயம் எல்லா விஷயத்துக்கும் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ம் ஆனா விஷயம்னா தப்பு கிடையாது, ஓகே. நல்லதுதான். ம் குடும்பம், ம் புருஷனு பொண்டாட்டி, ம் ஆண் பெண்ணும், ம் அதே மாதிரி படிப்பு நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ம். விஷயம் பூஜைகள் எல்லாம் நாங்கள் பண்ணுவேம்மா. ஓகே. விஷயம் மை இருக்கு. ஓகே. வசிய மையும் நீங்க ஆமா வச்சிருக்கீங்க. நல்லதுக்கே இருக்கு. நல்லதுக்கு இருக்கு. ஆ. ஓகே. கெட்டது அப்படின்னா வசியமையில பண்ண முடியுமா? இல்ல இல்ல நான் கெடுதல் பண்ண மாட்டோம், கெடுதல் செய்ய மாட்டோம். ஆ. நல்ல விஷயத்துக்காக தான் நாங்கள் எல்லாமே நல்லா செய்வோம். ஓகே. என்னென்ன மாதிரியான நல்லதுக்கெல்லாம் வசியமை வச்சிருக்கீங்க? நாங்கள் வந்து அதே அம்மா ஆரோக்கிய சமஸ்ய வசியம், ஓகே. வண்டி வசியம், Okay. வீடு வசியம், ம். தொழில் வசியம், ம். லக்ஷ்மி வசியம், ம். கல்யாண வசியம், ம். ஆரோக்கியம் எல்லாமே எல்லாமே அந்த விஷயத்துக்கு வந்து குழந்தை பிறக்கிறது. குழந்தை பிறக்கிறதுக்கு வசியம். ஆ. அந்த மாதிரி அம்மா எல்லாத்துக்கும் வசியம்ன்றது நல்லதுதாம்மா. எல்லாத்துக்கும் விஷயங்களை வந்து நாங்கள் செஞ்சு பூஜைகள் செஞ்சு தரோம் நானும். ஓகே ஓகே.
சோ இப்போ வந்து உங்ககிட்ட வர்றேன், இந்த பிரச்சனைக்கு எல்லாம் நான் உங்ககிட்ட வரலாம், இந்த பிரச்சனைக்கெல்லாம் உங்ககிட்ட வந்தா எனக்கு ஒரு சொல்யூஷன் வந்து கிடைக்கும் அப்படின்னா என்னென்ன மாதிரியான பிரச்சனைக்கு உங்ககிட்ட நான் வரலாம்? எஸ் அம்மா. இப்போ ஒன்றும் விஷயம் பற்றி கேட்டீங்க. விஷயம் பூஜை ஒன்றும் விஷயம் பிரச்சனை இருந்தாலோ, சேவன பிரச்சனை இருந்தாலோ, அம்மா திஷ்டி பிரச்சனை இருந்தாலோ, தொழில் பிரச்சனை இருந்தாலோ, குழந்தை பாக்கியம் இல்லாத பிரச்சனை இருந்தாலோ, அம்மா அதே மாதிரி போற காலமும் சம்பந்தப்பட்ட அந்த கெடுதல் கர்மா, அந்த கர்மம் சம்பந்தப்பட்ட அதுக்கும் சரி, அந்த மாதிரி எல்லாத்துக்குமே மனுஷனுக்கு வந்து எத்தனை ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அத்தனை தொந்தரவுகளுக்கு வந்து நாங்க எல்லாம் வந்து எங்கிட்ட வந்து வரலாம். யந்திர மந்திர தந்திரங்கள் எல்லாமே நாங்க பூஜைகளை செஞ்சு கொடுத்தா அந்த எல்லா பிரச்சனையும் ஸ்டார்ட் எல்லாம் நல்லா ஆயிடும். எல்லாம் நல்லா ஆயிடும். ஒன்றும் பயம் இல்லை. 100% நல்லது நடக்கும், கேரண்டி. அம்மா. ஓகே. இப்போ வந்து உங்ககிட்ட வந்து நேர்ல வந்து பாக்குறாங்க இல்லையா, நேர்ல வந்து பாக்குறவங்க என்ன கொண்டு வரணும்? ஆமா, வரும்போது அவங்க டேட் ஆஃப் பர்த், அவங்க பிறந்த நேரம், நாள், பேரு, இது கண்டிப்பா தேவைப்படும். போட்டோ இருந்தா போட்டோ, தூரத்துல இருக்காங்க, வெளிநாட்டுல இருக்காங்க, அப்படி இருக்கும்போது அவங்க போட்டோ, டேட் ஆஃப் பர்த் இல்லைன்னா போட்டோ வேணும். இல்ல போன்ல போன் பண்ணாலும் கூட நான் போன்ல நானும் பேசுவேன். சப்போஸ் வெளிநாடு இருக்கு, ரொம்ப தூரத்துல இருக்கிறாங்க, அப்படி இருக்கும்போது வர முடியல, அப்படி இருக்கும்போது எனக்கு போன்ல கூட பேசி போன்ல கூட எல்லாமே சொல்லிட்டு அவங்க எங்க இருந்தாலும் பூஜைன்றதம்மா எங்க இருந்தாலும் பூஜை செய்யலாம். அவங்க இருக்கிற இடத்துக்கு நாங்க தாயத்த மந்திரங்கள் அனுப்பினா அவங்களுக்கு வந்து சேரும். அந்த மாதிரி. நீங்க பூஜைகள்லாம் எங்க பண்ணுவீங்க? நாங்க பூஜையில் செய்யறதம்மா இந்த காட்டு பூஜா, கோயில், இந்த பூஜை இங்க இந்த ஆசிரமம், ஆசிரமத்தை கிட்ட இங்க சில பூஜை இங்க செய்ய வேண்டியது இங்கே செய்வேன் நானும். அந்த மாதிரி வெளியே போயிட்டு வெளியே பூஜைகள் செஞ்சுட்டு வரணும், அங்க போயிடுவேன். அந்த மாதிரி. அம்மா வீட்டுக்கு வரணும், வீட்டுல பூஜைகள் செய்யணும்னா வீட்டுக்கு வருவேன். இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு தருவேன். ஓகே. இப்ப நிறைய பேர் வந்து அதிகமா பேசுற ஒரு விஷயம் வந்து இந்த பேய்களை பத்தி பேசுவாங்க. ஆமா, இந்த மாதிரி பேய் பிடிச்சிருக்கு, பேய் இது பண்றாங்க அது பண்றாங்க, அந்த மாதிரி வந்து பேசுவாங்க. ஆமா, இப்ப உண்மையாவே பேய்கள்லாம் இருக்கா? எஸ் எஸ் அம்மா, கண்டிப்பா இருக்கு. ஓகே. பேய் இப்போ ஆண்டவன் கடவுள் இருக்கிறது எவ்வளவு உண்மையோ பேய் இருக்கிறது அவ்வளவு உண்மை. ஓகே. பேய் இருக்கிறது இடத்துல கடவுள் இருப்பார், கடவுள் இருக்கிற இடத்துல பேய் இருக்கும். அந்த மாதிரி கண்டிப்பா நிறைய பேர் பாதிக்கிறாங்க. நிறைய பேர் ரெண்டு இதுக்குமே எதிரி. இப்போ பேய் பிடிச்சா கோயிலுக்கு போறாங்க, சுவாமி கிட்ட கும்பிடுறாங்க நல்லதாக சொல்லி, அந்த மாதிரி கடவுள் ஆசீர்வாதம் சில பேர் நல்லா ஆயிடுறாங்க. அந்த மாதிரி பேய் பிரச்சனை இருந்தாலும் கூட எங்கிட்ட வந்து சந்திக்கலாம். ஓகே. சோ இப்போ வந்து பேய் எந்த மாதிரி பிடிக்கும், இப்போ வந்து எந்த மாதிரி நபர்களை பிடிக்கும், இந்த மாதிரி குணாதிசயங்கள்லாம் இருந்தது அப்படின்னா அவங்கள வந்து கண்டிப்பா பேய் பிடிக்கும் அப்படின்னா என்ன மாதிரி குணாதிசயம்? எஸ் நம்ம மெயின் வந்து பயம் இருக்கக்கூடாது. ஓகே. பயம் இருக்கக்கூடாது. பயம் இருந்தா கண்டிப்பா வந்து ரோட்ல போற அந்த பேய் பிசாசு காத்து கூட வந்து நம்ம ஒட்டிக்கும். அதே தைரியமா இருந்தா எதுவுமே நம்ம கிட்ட வராது. சில பேர் இந்த பேய் சம்பந்தப்பட்ட இந்த சுத்தியில போட்டு ரோடு மேல அங்கங்க போடுவாங்க இல்லையா, எலுமிச்சை பழம் சரி, கோழி, முட்டை, மிளகாய், தலைமுடி எல்லாம் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அங்க போடுறதுனால அந்த தாட்டி வர்றதுனால அப்படியே அவங்களுக்கு அட்டாக் அவங்களுக்கு வந்து சேரும். ஆனா ஆக்சுவலா வந்து அந்த மாதிரி தொந்தரவு இருக்கிறவங்க அந்த மாதிரி ரோடு மேல போடக்கூடாது. எது இருந்தாலும் வெளியே பக்கம் தண்ணிக்குள்ளேயோ கடலுக்குள்ளேயோ போடணும். சில பேர் என்னன்னா ரோடு மேல போடுறதுனால அது வந்து அவங்க உடம்புக்கு வந்து வரவங்க போவங்ககிட்ட வந்து அந்த ப்ராப்ளம் ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். ஓகே. இப்படி வந்து ஆமா ரோட்ல போடுற சில விஷயங்கள்னால கூட பேய் பிடிக்கும். ஆமா. ஓகே. காரணம் வந்து அவங்க மேல இருக்கிறதெல்லாம் அவங்க எல்லாம் கிளியர் பண்ணிட்டு அந்த ரோடு மேல போடுறதுனால ஆனா இவங்க தெரியாம வரதுனால இவங்களுக்கு அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது, உருவாகுது. அந்த பிரச்சனை வந்து அவங்களுக்கு வந்து தொந்தரவுகள் பிரச்சனை வரும். ஓகே. ஆனா அங்க போடுறவங்க மனிதனா இருந்தா அங்க போடக்கூடாது. இருந்தாலும் சரி ஏதாவது காட்டுக்குள்ளேயோ ஓடுற தண்ணிக்குள்ளேயோ அங்க போட்டா அது அதோட போயிடும். ஓகே. ஆனா அவங்க சில பேர் எப்படி நாங்கம்மா நல்லா இருந்தா போதும், அடுத்தவங்க எப்படி போனாலும் சரி அப்படி நினைக்கிறவங்க சில பேர் இருக்கிறாங்க. ஓகே. ஆமா. ஓகே. இப்போ வந்து நிறைய டைம் வந்து இந்த பைக்ல போறப்ப நைட்ல நாய் துரத்தும். இப்ப நாய் துரத்துறப்ப எங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஐயோ பின்னாடி பேய் தான் இருக்கு போல அப்படின்னு இருக்கும். இது எந்த அளவுக்கு உண்மை? உண்மையாவே அந்த மாதிரி பேய்கள் வந்து நாய்கள் கண்ணுக்கு தெரியுமா? கண்டிப்பாமா, கண்டிப்பா. வந்து நாய் கத்துறது சவுண்டு பார்த்தா அது சாதாரணமா கத்துறது தனி. சில சமயத்துல எதுலோ எங்கேயோ ஒரு இடத்துல வந்து பேய் பிசாசு காத்து அங்க இருந்தா நாய் கண்டிப்பா தெரியும், அந்த அறிகுறிகள் தெரியும் அதுக்கு. அதனால நாய் கத்தும். ஆனா கத்துற நாய் எல்லாமே பேய்க்காக தான் கத்துக்கிட்டே இருக்குதுன்னு நினைக்க கூடாது. அது நல்லதுக்கு திருடவங்க வரும்போது அது சர்வசாதாரண நைட்டு வேணா கத்தும், அது வேறு. ஆனா ஏதோ ஒரு சமயத்துல ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல வந்து அந்த பேய் அறிகுறி இருந்தா நாய் கத்தும். அதே மாதிரி குருவிகள் இருக்கு இல்லையா, பக்ஷி, இதெல்லாம் வந்து காவு காவு அதுவும் கத்தும். அப்படி. ஓகே. இப்போ வந்து இதோட கடைசி கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பேய்கள்ட்ட இருந்து நம்மளை பாதுகாத்துக்க
ம் ஓகேவா? இந்த மாதிரி சேஃபா இருக்கிறதுக்கு ம் நம்ம என்ன பண்ணணும்? எஸ் ஆமா. அப்படி ஏதாவது தொந்தரவுகள் பேய் இருக்கிறவங்க வந்து ம் அவங்க ஆடிக்கிட்டே இருப்பாங்க, ஏதோ சம்மந்தம் இல்லாம பேசிட்டே இருப்பாங்க, ம் சாப்பிடுவாங்க, ஒரு ஒரு ராட்சஸ் மாதிரி சாப்பிடுவாங்க, ம் பாத்திரங்கள் உடைச்சிட்டே இருப்பாங்க, மண் சட்டி உடைச்சிட்டே இருப்பாங்க, ம். சொன்ன பேச்சு கேட்க மாட்டாங்க, ம் இப்படி சொன்னா இப்படி போவாங்க, அப்படி சம்மந்தம் இல்லாம வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க அவங்க. ம் ம் அந்த மாதிரி இருக்கும்போது எங்கிட்ட வந்தா ம். அதுக்கு சம்மந்தப்பட்ட காட்டேரி பூஜைகளை செஞ்சு, ம். சக்தி பூஜைகளை செஞ்சு, ம். அவங்க கழுத்துல வந்து பெரிய தாயத்தை ஒன்று கொடுத்துட்டு ம். ஒரு யந்திரம் கொடுத்தா எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆகுமா. ஓகே அப்படி இருக்கிறவங்க யாராவது இருந்தால் நம்ம கிட்ட வரலாம், ஓகே கண்டிப்பா உதவி செய்கிறேன். ஓகே. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்கீங்க, நிறைய விஷயங்கள் வந்து உங்களை பத்தியும் உங்களோட வேலையை பத்தியும் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. ஆமா, ஸோ ரொம்ப நன்றி குருஜி. ரொம்ப சந்தோஷமா. ஓம் நம சிவாய. இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழிருக்கும் தொலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.